ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பப்ளிக் எக்ஸாம் 2024க்கான கன்ஃபார்ம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான். டெஃபினெட்லி பார்த்திங்க அப்படின்னா 70க்கு 55லேருந்து 65 மார்க் வரைக்கும் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் புக் பேக் ஒன் வேர்டையும் சேர்த்து படிக்கணும். போத் பயோ பாட்னி அண்ட் பயோ சுவாலஜி, உயிர் தாவரவியல் மற்றும் உயிர் விலங்கியல் ரெண்டு பேருக்குமே தான் சொல்ல போகிறேன். ரெண்டு சப்ஜெக்ட்டுக்குமே தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸுக்குமே சொல்ல போகிறேன். கொஸ்டின் நம்பர் தான் சொல்ல போகிறேன். உங்கள் புக் எடுத்துக்கோங்க. பயோ பாட்டனி அப்படின்னா உயிர் தாவரவியல், பயோசுவாலஜினா உயிர் விலங்கியல். தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் உங்கள் புக்கை எடுத்துக்கோங்க. நான் சொல்ல யூனிட் 1ல் 6th கொஸ்டின், 7th கொஸ்டின், 10th 9th 10th இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி சொல்லுவேன். நீங்கள் வந்து அந்த கொஸ்டின் நம்பர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பார்த்திங்க அப்படின்னா 2 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும். அது வரைக்கும் நான் வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் பப்ளிக் எக்ஸாமுக்கு சொல்லணும்னு நினச்சேன். அது வந்து சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இப்போ நான் சொல்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கவனமாக ஃபோக்கஸாக படிச்சிங்க அப்படின்னா டெஃபினெட்லி யூ கேன் கெட் 60+ மார்க் அண்ட் 65 ஸ்கோர் பண்ணலாம். அண்ட் ஒன் வேர்டை பொறுத்தளவு புக் பேக் ஒன் வேர்டை நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா மேக்ஸிமம் வந்து ஒன் வேர்டு உங்களுக்கு புக் பேக்கில் இருந்து தான் கேட்பாங்க. ஸோ புக் பேக் ஒன் வேர்டை நல்லா படிங்க. அண்ட் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து நான் இப்போ சொல்ல போகிற கொஷின்ஸில் வந்து ஒரு சில கொஷின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒன் வேர்டு இருக்கும். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க. நான் ஹாஃப் லீக் அப்லோட் பண்ணிலே கமெண்ட் பண்ணிங்க, என்ன ப்ரோ ஒரு சில ஒரு சில கொஷின்ஸ் ஒன் வேர்டாக இருக்குது அப்படின்னு. அவங்களுக்கு பயாலஜியை பொறுத்தளவில் தெரில உங்களுக்கு. ஸோ ஒன் வேர்டும் வந்து கேட்பாங்க. எதில் அப்படின்னா 2 மார்க்கில் கேட்பாங்க. ஒன் வேர்டு ஆப்ஷன் இருக்காது அந்த இடத்துல. ஸோ நீங்கள் டேரெக்டாக ஆன்சர் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒன் வேர்டு ஒரு சில கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் பாருங்கள். அண்ட் இதில் வந்து இந்த சர்க்கிள் பண்ணியிருக்கேன்ல கொஷின்ஸ், அதெல்லாம் வந்து டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். அதுக்காக அதை மட்டும்தான் படிக்கணுமா? அது கிடையாது. அதெல்லாம் நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் அதை சர்க்கிள் பண்ணியிருக்கோம். அதர்வைஸ் வந்து நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்க எல்லாத்தையுமே நீங்கள் டெஃபினெட்லி படிக்கணும். ஸோ அது எல்லாத்தையும் நல்லா படிங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தேங்க்யூ. அண்ட் அதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய பேர் வந்து லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் வேறு எந்தெந்த சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இதுக்கடுத்து நான் பார்த்திங்க அப்படின்னா பயோ பாட்டனி சுவாலஜி ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக ஒரு வீடியோ, அண்ட் பியூர் சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்களா பாட்டனி சுவாலஜி, ஸோ அவங்களுக்கு தனி வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அண்ட் பயோ பாட்டனியில் யூனிட் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த ரவுண்ட் பண்ணியிருக்க கொஸ்டின்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதெல்லாம் நல்லா பாருங்கள். உங்கள் புக் ஆர் கைடு எது வேணாலும் எடுத்துக்கோங்க. கைடு எடுத்துக்கிட்டு யூனிட் 1ல் கொஸ்டின் நம்பர் 6, 7, 9, 10 பாருங்க. அண்ட் யூனிட் 2ல் கொஸ்டின் நம்பர் 5, 6, 8, 9, 10. யூனிட் 3ல் கொஸ்டின் நம்பர் 6, 7, 8, 9. யூனிட் 4ல் கொஸ்டின் நம்பர் 6, 7, 8, 9. யூனிட் 5ல் கொஸ்டின் நம்பர் 5, 6, 7. அதில் 8 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நல்லா படிச்சுக்கோங்க. யூனிட் 6ல் கொஸ்டின் நம்பர் 5, 6, 7, 8, 9, 10. யூனிட் 7ல் கொஸ்டின் நம்பர் 10, 11, 12 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் யூனிட் 8 பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 6 அண்ட் யூனிட் 9ல் கொஸ்டின் நம்பர் 6 and 8. அதில் கொஸ்டின் நம்பர் 6 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனிட் 10ல் கொஸ்டின் நம்பர் 6, 7, 10. கொஸ்டின் நம்பர் 6 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் 11ல் கொஸ்டின் நம்பர் 6, 8, 9. யூனிட் 12ல் கொஸ்டின் நம்பர் 7, 9, 10 அது பார்த்துக்கோங்க. அண்ட் கொஸ்டின் நம்பர் 4 பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனிட் 13ல் கொஸ்டின் நம்பர் 9, 10. யூனிட் 14ல் கொஸ்டின் நம்பர் 6, 7, 9 இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பயோசுவாலஜி, உயிர் விலங்கியல். இதுக்கு முன்னாடி பார்த்தது உயிர் தாவரவியல், இப்போ உயிர் விலங்கியல் பயோசுவாலஜி. யூனிட் 1ல் கொஸ்டின் நம்பர் உங்களுக்கு தெரியும். பாட்டனியில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கம்மியாக இருக்கும். பட் படிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பாட்டனியை பொறுத்தளவில் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். கஷ்டமாக இருக்கும். கொஸ்டின் கம்மியாக இருக்கும். பட் படிக்கிறது கொஞ்சம் மெமரைஸ் பண்ண கஷ்டமாக இருக்கும். இது டஃப்பாக இருக்கும். ஓகேங்களா? சுவாலஜி பொறுத்தளவில் கொஸ்டின் அதிகமாக இருக்கும். பட் உங்களுக்கு படிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் நல்லா படிங்க. கொஸ்டின் நிறையா இருக்குன்னு பார்க்காதீங்க. ஓகே. யூனிட் 1ல் கொஸ்டின் நம்பர் 9, 11, 12, 15. யூனிட் 2ல் கொஸ்டின் நம்பர் 22, 31, 37, 25, 26, 30, 35, 36, 40 இதெல்லாம் பார்த்துக்கோங்க. யூனிட் 3ல் கொஸ்டின் நம்பர் 7, 10, 11, 12. யூனிட் 4ல் கொஸ்டின் நம்பர் 19, 21, 25, 22, 26, 27, 28, 30. யூனிட் 5ல் கொஸ்டின் நம்பர் 12, 17, 18, 19. யூனிட் 6ல் கொஸ்டின் நம்பர் 22, 23, 25, 26. யூனிட் 7ல் கொஸ்டின் நம்பர் 15, 17, 18, 21, 20, 22. யூனிட் 8ல் கொஸ்டின் நம்பர் 19, 20, 23, 27, 28, 31, 34, 36. யூனிட் 9ல் கொஸ்டின் நம்பர் 21, 24, 30, 31, 32, 34. இந்த சர்க்கிள் பண்ணிக்க பாருங்க. 31, 32, 34 வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து யூனிட் 10ல் கொஸ்டின் நம்பர் 15, 19, 20, 21, 23, 24, 26. யூனிட் 11ல் கொஸ்டின் நம்பர் 14, 16, 24, 27, 29, 21, 18, 28 இதெல்லாம் பாருங்க. யூனிட் 12ல் கொஸ்டின் நம்பர் 10, 11, 13, 14 இதெல்லாம் வெரி வெரி
questions for your biology, for biobotany and biozoology half yearly exam to get 50 plus or 55 plus marks score பண்றதுக்கான the most confirm important questions. Please study well this questions because இதுல இருந்து தான் வரும். ஸோ இது வரைக்கும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் டஃபா இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணீங்க. அதுவே 2 மார்க் 3 மார்க் மட்டும் தான் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே டஃப். பட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இல்ல, அந்த டஃபா வந்த கொஸ்டின் பேப்பர்ல 2 மார்க் 3 மார்க் மட்டும் தான் டஃப். அதர்வைஸ் 5 மார்க்குங்கிறது வந்து எல்லாருமே எழுதுற மாதிரி தான் இருந்தது. ஸோ நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் மேக்ஸிமம் 5 மார்க், மேக்ஸிமம் இல்ல எல்லா 5 மார்க்குமே 5 மார்க்குமே அப்படிதான் வந்துருந்துச்சு. ஸோ அது பிரச்சனை கிடையாது. பட் ஹாஃப்லி எக்ஸாம் மார்க் நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிற டைம் ரொம்ப கம்மி. டிசம்பர் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். லீவ்ல யாரும் அவ்வளவா படிக்க மாட்டீங்க. ஸோ எல்லாரையும் சொல்ல வரல, ஒரு 100%ல ஐ திங்க் 20 to 30% ஸ்டூடெண்ட்ஸ் தான் லீவ்ல படிப்பீங்க. மற்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா விளையாடுவீங்க. ரெண்டாவது உங்களுக்கு ரெக்கார்டு நோட் எழுதுற ஒர்க் இருக்கும். ஸோ அதை லீவ்ல தான் எழுத சொல்லுவாங்க, எழுதுவீங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ஒர்க் இருக்கும். டிசம்பர் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஜான்வரி நியூ இயர், நமக்கு நியூ ஒரு ஹாப்பி இயரா இருக்கட்டும். நியூ இயர் ஜான்வரியில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம படிக்கிறதுக்கு. ஜான்வரியில பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிறது 2 மாசம், ஜான் அண்ட் ஃபிப். ஏன்னா மார்ச் 4 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஜான் அண்ட் ஃபிப்ல கூட 29 டேஸ் தான் இருக்குது. அண்ட் ஓவரால் 60 டேஸ் அப்ராக்சிமேட்டா இல்ல, கரெக்டா 60 டேஸ் தான். ஏன்னா 4ஆம் தேதி எக்ஸாம்ங்கிறப்ப இங்க மார்ச் 1, 2, 3 அந்த 3 நாள் ஆப்வியஸ்லி நீங்க தமிழ் தான் படிப்பீங்க. ஸோ அதனால அந்த 60 டேஸ்ல பப்ளிக் எக்ஸாம்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றது, என்னென்ன கொஸ்டின்ஸ் படிக்கணும், எந்த மாதிரி நம்ம ரெடி ஆகுறது, ஸோ அது எல்லாத்தையும் நான் சொல்றேன். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஸோ மச்.